அனைவருக்கும் வணக்கம். நான் செல்விகா. விமோசனா இல்லத்துல எங்களோட ஆர்கிட் தோட்டத்தில இருந்து நான் கழிச்சு கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு அக்டோபர் 13ஆம் தேதி, இன்றைக்கு என்னோட பர்த்டே. விமோசனா இல்லத்துல எங்களோட ஸ்டாஃப், அங்கத்தவர்கள், நண்பர்கள் எல்லாரும் வந்து கேக் எல்லாம் வெட்டி சந்தோஷமா இருக்குது. இன்றைய நாள் நான் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் கற்பிச்ச மாதிரி இருக்கு. என்றாலும் என் ஆயுள்ள ஒரு நாள் குறைவு. கடவுள் தந்த புதிய ஆண்டுக்காக நான் நன்றியை தெரிவிக்கிறேன். தாயின் கருவில் இருந்தே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கடவுள் சொல்லி இருக்கிறார். நான் எங்கட அம்மாட கற்பத்துல வரும்போது நான் பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கிறேன், எங்க அப்பா ஒரு குடிநோயாளி வீட்டுல இருந்து எவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தி இருப்பார் என்று உங்களுக்கு பலருக்கு தெரிஞ்சிருக்கும். பொருளாதார ரீதியிலையும் சமூக ரீதியிலையும் எல்லாம் வாழ்க்கையில எல்லா ரீதியிலையும் அவங்க துன்பப்படுத்தி இருப்பாங்க. இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்குள்ளையும் என்னோட அம்மா என்ன சுமந்து இன்றைய காலகட்டத்துல பிள்ளைகளை தூக்கி எறிகிறாங்க. வயல்வெளிகள்ல, ட்ரெயின்ல, கண்ட இடங்கள்ல, வைத்தியசாலையிலையும் குழந்தைகளை தூக்கி எறிகிறாங்க. ஆனா இந்த அம்மா என்ன தூக்கி எறியல. எந்த உறவினர்கள உதவியால என்ன ஒரு நல்ல பிள்ளையா வளர்த்து நல்ல ஸ்கூல்ல படிப்பிச்சு இன்றைக்கு நான் கடவுள் ட்ரெயின் பண்ணிருக்கிறார் தானே. என்ன சின்னன்லயே குடிநோயாளி ஒரு குடும்பத்துல இருந்தா அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் என்று உனக்கு தெரிய வேணும்ன்றதுக்காக என்னை எடுத்து அவர் இப்ப ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்த விமோசனா இல்லத்தை உருவாக்கி நல்ல தந்தைமாரை, நல்ல சகோதரர்களை, நல்ல உறவினரை, நல்ல சமூக அங்கத்தவர்களை சமூகத்துல நான் திருப்பி அனுப்பக்கூடியதாக என்ன பயன்படுத்தி இருக்கிறேன். அதற்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். போக முன்ன நான் உனக்கு முன்னால போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். அதனால நான் என்னுடைய கைகளை இறைவன் பிடித்து இந்த சேவையை செய்ய என்னை பணித்திருக்கிறார். எனக்கும் பணியை செய்ய தைரியம் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலேயே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நன்றி. ஆமென்.